தென்னாடு செந்தமிழாகம சிவமடம் சைவத்தையும் தமிழையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடத்திலே ஊடுகடத்துவதற்காக வருடந்தோறும் நடாத்துகின்ற மார்கழி பெருவிழாவில் ஒரு பகுதியினை இளையவர் அரங்கமாக ஏற்பாடு செய்வது வழமை. அந்த வகையிலே இப்போது அரங்கம் இளையவர் அரங்கமாக திறக்கின்றது. இளையவர் அரங்கத்திலே பட்டி மண்டப நிகழ்வு ஒன்று இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய இளையோரில் பக்தி நெறியை வளர்ப்பதில் பெரிதும் பங்களிக்கும் சூழல் குடும்பமா பாடசாலையா என்கின்ற தலைப்பிலே பாடசாலை மாணவர்கள் இந்த பட்டி மண்டப அரங்கத்திலே பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். இந்த மண்ணிலே இருக்கின்ற இளைய பிள்ளைகளுக்கு பேச்சாற்றலை வளர்க்கின்ற முகமாக பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் நிகழ்நிலை நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்து அவற்றை மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய புகழ்பூத்த பேச்சாளர் செந்தமிழ் சொல்லருவி சிவத்திரு சந்திரமௌலீசன் லலிசன் ஐயா அவர்கள், கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய அதிபர், இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார். ஈழத்திலே இருக்கக்கூடிய சிறிய பிள்ளைகளை தமிழகம் வரையும் அவர்களுடைய பெயர்களை உச்சரிக்க வைத்த பெருமை இவரை சாரும். இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எப்படி பேச வேண்டும், எப்படி விவாதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருப்பவர். எங்களுடைய அழைப்பை ஏற்று 2வது ஆண்டாக இளையவர் அரங்கத்தினுடைய தலைமையை ஏற்றிருக்கின்றார். அவர்களையும் அரங்குக்கு அழைப்பதோடு இந்த பட்டிமண்டப நிகழ்விலே பங்கு பெற்றுகின்ற தெல்லிப்பள்ளை மகாஜனா கல்வியினுடைய மாணவன் செல்வன் சிவராஜா சிவார்த்தன், யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையினுடைய மாணவி செல்வி வைஷ்ணவி சிவாஸ்கரன், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய மாணவன் செல்வன் இந்திரஜித் கார்த்திகன், கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய மாணவி செல்வி தரணிகா தவரூபராசன் ஆகியோரை அன்போடு அரங்கத்துக்கு அழைக்கின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கிற திருமூலர் திருவாக்கை மனதிருத்தி வளர்த்தி ஐம்பூதநாத பெருமானுடைய திருவருளுக்காக பிரார்த்தித்து கொண்டு துறவியர்களாக இந்த சபையிலே எழுந்தருளியிருக்கிற பெருந்தகைகளே, இந்த அரங்கிற்கு தலைமை தாங்குகிற வலம்புரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு விஜயசுந்தரம் அவர்களே, கல்லறிந்து காதல் கொண்ட சாக்கிய நாயனாருடைய பெருமையை எங்கள் மனதிலே இனிக்கச் செய்த பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களே, யாழ்ப்பாணத்திலே மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என சைவத்தினுடைய எழுச்சிக்காக இத்தகையதொரு அருமருந்தென்ன விழாவை முன்னெடுத்திருக்கின்ற அன்பிற்கினிய தம்பி பொறியியலாளர் பார்த்திபன் அவர்களே, காலை அரங்கிலே திருமுறைகள் குறித்து நல்லதோர் உரை நவின்ற முனைவர் நல்ல சிவமையா அவர்களே, இன்னும் இந்த சபையிலே வீற்றிருக்கின்ற ஆன்றமைந்த பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ மாணவர் சபை பெருமெடுப்பிலே ஒரு விழாவை முன்னெடுக்கிறது என்றால் இது யாழ்ப்பாணத்திலே பெரிய விஷயம். இதற்கு பின்புலமாக திரு பார்த்திபன் இருந்தாலும் மாணவர்கள்தான் இதை முன்னெடுக்கிறார்கள். அந்த வகையில் நிறைவு நிகழ்வாக மாணவர்களுடைய நிகழ்வு அரங்கேறுகிறது. இந்த அரங்கம் காண்பதற்காக இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் சைவ ஆர்வலர்கள் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இது பெரிய விடயம். அவர்கள் தொண்டர்களாக தம்மை ஆக்கிக் கொண்டு இறைப்பணி ஆற்ற வேண்டும் என்கிற உறுதி பூண்டு வந்திருக்கிறார்கள்.
அதிலே ஒரு அங்கமாக பட்டிமண்டபம் அரங்கு இருக்கிறது. இங்கே ஸ்ரீ பிரசாந்தன் அவர்கள் பேசிய பொழுது அருமையான ஒரு செய்தியை சொன்னார். பல்வேறு தகவல்களை நீங்கள் ஆய்ந்து பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். பூக்களை ஆய்வதைப் போல பல்வேறு தகவல்களை ஆய்ந்து நுணுகி ஆய்ந்து பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அதனாலே தான் யாழ்ப்பாணத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், கண்டது கற்க பண்டிதனாவான், கண்டது தின்ன வண்டியனாவான். கண்டது தின்ன வண்டியனாவான். முறுக்கு, பட்டீஸ், ரோல், வடை, வாய்ப்பன், என்ன பஸ் ஸ்டாண்டில் விற்கிறியோ, கண்டது தின்ன என்ன பார்த்தாலே தெரியும், கண்டது தின்ன வண்டியனாவான். அது என்ன கண்டது கற்க பண்டிதனாவான் என்றால் அதைத்தான் நுட்பமாக சொல்லி வைத்தார்கள். கண்டு அது கற்க பண்டிதனாவான். நீ கண்டு எதை கற்க வேண்டுமோ அதை கற்றுக்கொள். திருமுறைகளிலே சொல்லப்படாத விடயங்கள் ஐயா ஏனைய அருட்பாக்கள் எங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றன. அதனாலே தான் திருமுறைகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை யானைகளிலே ஏற்றி ஊர்வலமாக அழைத்து வந்து யாழ்ப்பாண மண்ணினுடைய பெருமையை மீண்டும் நிலைநிறுத்தி இருக்கிறோம். அது இந்த மண்ணிற்கு வரலாறு பேசுகிற ஒரு பெருமை. இந்த திருமுறையிலே தான் பட்டிமண்டபத்தினுடைய பெருமை கூட சொல்லப்படுகிறது. திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்வார், அப்பா எனக்கு ஆனாண்டா என்ன, ஊனாண்டால் என்ன, ஓம் என்றாலே என்ன என்று தெரியாது. ஆ உம் சேர்த்தால் ஓம். அதனுடைய அடிப்படை மொழி தெரியாது. ஆனால் நீ என்ன செய்தாய்? கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை. இன்றைக்கு என்னையும் தான் இந்த பிள்ளைகளையும் தான் பழனியிலே இருந்து சுவாமி வந்திருக்கிறார், வேலன் சுவாமி இருக்கிறார், கோயம்புத்தூரிலே இருந்து சுவாமி இருக்கிறார், அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை. எட்டினோடு இரண்டு அறியேனையே. இந்த தமிழிலே எழுத்துக்கள் இருக்கின்றன பாருங்கள். கானா என்றால் ஒன்று, ஊனா என்றால் ரெண்டு. எட்டினோடு இரண்டு அறியேனையே. எட்டு என்பதை குறிக்கிற எழுத்து ஆனா. அவ்வே ஒரு பாட்டு சொன்னால், 8.25 லட்சணமே அவலட்சணமே. எட்டினோடு இரண்டு அ உ அறியாத என்னை பட்டிமண்டபம் ஏற்றினை. அதை போல அறிஞர்கள் வாதிடுகின்ற மிகப்பெரிய களமாக இருக்கிற பட்டிமண்டபத்தை அறிஞர்களுக்கு மத்தியிலே இந்த பிள்ளைகளை ஏற்றி வைத்து சைவ மாணவர் சபையினர் இன்றைக்கு ஒரு பெரிய கௌரவத்தை மதிப்பை தந்திருக்கிறார்கள். இந்த சபை சோர்வில்லாது காலையிலே இருந்து இப்பொழுது மாலை வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இடையிடையே நித்திரை வராமல் இருப்பதற்கு ஒரு அருமருந்தென்ன உபாயம் இருக்கிறது. இந்த பிள்ளைகள் பேசுகிற பொழுது இடையிடையே உங்கள் கைகளை தட்டி கொள்ளுங்கள். ஏனென்றால் நித்திரையாக இருப்பவர்களும் எழுந்திருப்பார்கள். நல்லதொரு தலைப்போடு இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆன்மீகம் பற்றி பேசுகிறோம், பக்தி பற்றி பேசுகிறோம். பக்தி என்றால் நம்மை விட மேலான ஒரு பொருள் மீது வைக்கிற ஒரு பேரன்பு என்று கொள்ளலாம். அது குரு பக்தியாக இருக்கலாம், மண் பக்தியாக இருக்கலாம், தேச பக்தியாக இருக்கலாம், தெய்வ பக்தியாக இருக்கலாம். அதுவே இறை பக்தி என்று வருகிற பொழுது ஆன்மீகம் சார்ந்த இறை பக்தியாக மலர்ச்சி பெறுகிறது. நம் முன்னோர்கள் முக்தி பெறுவதற்கு உபாயங்களை வகுத்தார்கள். ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு உபாயம், ஒவ்வொரு ட்ரெண்டிங் என்று சொல்வோமே,
ஒவ்வொரு ட்ரெண்ட். என்ன ட்ரெண்ட்? கிரேத திரேத துவாபர கலி 4 யுகங்கள். கிரேதா யுகத்திலே ஞானத்தினாலே முத்தி, திரேதா யுகத்திலே தானத்தினாலே முத்தி, துவாபர யுகத்திலே யாகம் செய்வதாலே முத்தி. இப்போ கலியுகம் இருக்கிறது, கலியுகத்திலே பக்தியினாலே முத்தி. ஆகவேதான் மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே திருவண்ட பகுதியிலே சொன்னார், பக்தி வலையில் படுவோன் காண்க என்றார். முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கிறேன். நின்றால் சண்டை, இருந்தால் சண்டை, நடந்தால் சண்டை, அந்த குரூப் இந்த குரூப், இரவெல்லாம் குரூப். முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, இப்படிப்பட்ட எனக்கு பத்தினறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், நிகழ்வினை, எதிர்வினை, பழவினை, இதை சொல்ல பிரித்தால் நேரம் போய்விடும். இந்த பழவினைகள் நீங்கி போக வேண்டும் என்பதற்காக பத்தினறியை இறைவன் எனக்கு அறிவித்தான். அதனால் என்ன நேர்கிறது என்றால், சித்தமலம் அருவித்து, பிள்ளைகள் பாடும் பொழுது பிழை விடாமல் பாட வேண்டும். சித்தமலம், சில பேர் அதையும் அறிவித்து எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணு என்று பாடிவிடுவார்கள். அது தவறு. சித்தமலம் கட் பண்ணி, சித்தமலம் அருவித்து, இனி நான் சிவம், சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன், அத்தன் என்றால் தலைவன். அதிலே இருந்துதான் நாங்கள் அன்பாக அழைக்கிற அத்தான் என்கிற சொல்லே வந்திருக்கிறது. நீட்டல் விகாரம். அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. பெருமக்களே, ஆன்மீகம் மீது நாட்டம் கொண்டு இறை பக்தியை வளர்க்க வேண்டும். அதைத்தான் இங்கே முதலிலே கூட பேச்சிலே சொன்னார்கள். என்னுடைய பக்தி பயிரை நான் தான் விளைவிக்க வேண்டும். அதற்கு உதவுகிற வாய்ப்பு எவ்வாறு அமையலாம் என்றால், ஒருவருடைய தலைவிதியை நிர்ணயம் செய்வதற்கு அவருடைய பரம்பரை பண்பு காரணமாக அமையலாம். என்னுடைய அப்பாவுக்கு டயபெட்டிக் இருந்தது, இப்போ எனக்கும் தாராளமாக வந்திருக்கிறது. பரம்பரை. டாக்டரே சொல்கிறார், பரம்பரை பண்பு. பரம்பரையிலே எத்தனையோ பண்புகள், நோய்கள் கடத்தப்படும், நல்ல பழக்கங்கள், நல்ல பண்புகள் கடத்தப்படும். கோவில் பழக்கம் கூட, பக்தி பயிர் கூட பரம்பரை ஊடாக பெறவும். அதைவிட மெச்சூரிட்டி, முதிர்ச்சி, கல்வி அறிவு, இவையெல்லாம் சென்றாலும் ஒருவருடைய என்வாயரன்மெண்ட், சூழல் இருக்கிறதே, அது மிக முக்கியமானது. இந்த சூழல் என்று வருகிற பொழுது சகபாடிகளோடு இருக்கிற சூழல் இருக்கிறது, வீட்டிலே குடும்பத்தோடு இருக்கிற சூழல் இருக்கிறது, பாடசாலையிலே நாங்கள் கலக்கிற சூழல் இருக்கிறது. இப்படி எத்தனையோ சூழல்கள் நம்மை புடம்போட்டு கொண்டே இருக்கின்றன. இப்போ பண்டாரவளையிலே இருந்து வந்திருக்கிறீர்கள், மட்டக்களப்பிலே இருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் யாழ்ப்பாணம் ஒரு புதிய சூழல். யாழ்ப்பாணம் பலருக்கு முதல் பயணம், ஒரு புதிய சூழல். இன்றைய நினைவுகள் எல்லாம் பசிய நினைவுகள், ஒரு சூழல். இந்த சூழலை உங்களுக்கு உங்களுடைய அறநெறி பாடசாலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இப்போ சூழல், ஆன்மீகம் சார்ந்த பக்தி பயிரை வளர்க்கிற சூழல் வீட்டுச் சூழலால் ஏற்படுகிற பொழுது, குடும்ப சூழலால் ஏற்படுகிற பொழுது பக்தி பயிர் செழிப்புற்று வளர்கிறதா, அல்லது பாடசாலை சார்ந்து பக்தி சூழல் வளர்க்கப்படுகிற பொழுது ஆன்மீக பயிர் செழித்து ஓங்குகிறதா? கேள்வி பிறக்கிறது. விடைகளை யார் சொல்ல போகிறார்கள் என்றால், எங்கள் வளரும் பேச்சாளர்கள் தான் சொல்ல போகிறார்கள். குடும்பம் இருக்கிறதே, அப்பா திருநீறு பூசினால்தானே பிள்ளையும் திருநீறு பூசுவார். அப்பா கோவிலுக்கு அழைத்து சென்றால் தானே பிள்ளையும் கோவிலுக்கு செல்வார். ஆகவே பக்தி பயிரை வளர்க்கிற பொறுப்பு, பிரதான பொறுப்பு
குடும்ப சூழலுக்குத்தானப்பா இருக்கிறது சொல்வதற்காக 2 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய வலப்புறத்திலே இருக்கிறார்கள். முதலாவதாக இருப்பவர் சிவார்த்தன், சிவராஜா சிவார்த்தன், தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியினுடைய மாணவன். வயதிலே இளையவர் என்றாலும் நன்றாக பேசக்கூடியவர். அவரோடு சேர்ந்திருக்கிறார் வைஷ்ணவி, சிவாஸ்கரன் வைஷ்ணவி, யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையினுடைய மாணவி. அண்மையிலே நடைபெற்ற மொரட்டுவை பல்கலைக்கழகத்தினுடைய போட்டியிலே கூட முதல் பரிசு பெற்ற, சிறந்த விவாதிக்குரிய பரிசு பெற்ற மாணவி. என்னுடைய இடப்புறத்திலே இருக்கிறார்கள். பாடசாலையை விட்டு கொடுக்காமல், எங்களோட சேர்மார் எப்படி தெரியுமோ, எங்களுடைய பாடசாலை எப்படி தெரியுமோ, பாடசாலை சூழல், பாடசாலையிலேயே கோயில் வைத்திருக்கிறார்களப்பா, பாடசாலையிலேயே எத்தனை சமய விழாக்கள் நடைபெறுகின்றன, பாடசாலை சூழல் அங்கேதான் எது சரி எது பிழை அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகைமை பெற்றவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். பார்த்திபன் கூட பாடசாலையால் ஏற்பட்ட தாக்கத்தினால் தானே இன்றைக்கு யானையிலே இப்படி ஒரு ஊர்வலத்தை ஏற்படுத்தினார். பாடசாலை சூழல் தான் பக்தி பயிரை வளர்த்து நிற்க சொல்வதற்காக 2 பேர். ஒருவர் கிளிநொச்சியிலே இருந்து வந்திருக்கிறார், செல்வி தரணிகா. இந்த மேடையிலே தன்னுடைய வாத திறமையினால் இவளுடைய இரத்தத்திலே பேச்சு கலந்திருக்கிறது என்று உலகப்புகழ் பெற்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் பாராட்டிய எங்கள் நாட்டு பேச்சாளர். இந்த அணிக்கு தலைமை தாங்குகிறார் கார்த்திபன். அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய விவாத அணியிலே பிரகாசிக்கிற நட்சத்திரம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி எங்கு விவாதத்திற்கு சென்றாலும் அங்கே ஒரு மிடுக்கு இருக்கும். அவர்கள் வளமையாக அவர்களுடைய விவாத அரங்கென்றால் எனக்கும் நடுவுநிலை நடுவராக நான் பல சந்தர்ப்பங்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன், எனக்கும் சற்று நடுங்கும். ஏனென்றால் அவ்வளவிற்கு கனதியாக பேசுவார்கள். அப்படி பேசக்கூடிய ஒரு இளைய பேச்சாளர் கார்த்திபன். இப்போ நான் விவாதத்தை தொடக்கி வைப்பதுதான் என்னுடைய வேலை. குடும்ப சூழல்தான் பக்தி பயிரை ஆன்மீக பயிரை வளர்ப்பதிலே முன்னிற்கிற சூழல் என்று பேசுவதற்காக விவாதத்தை தொடக்கி வைக்கிறார் சிவார்த்தன். வாருங்கள் தம்பி. ஐந்து நிமிடங்கள் என்று இவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்றேன். தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சபைநடுவே வேற்றிருக்கும் நடுவர் அவர்களே, என் தரப்பு வாதிகளே, இரு தரப்பு நண்பர்களே மற்றும் இந்த அவை முழுவதும் நிறைந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் மற்றும் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது இன்றைய இளையோரின் பக்தி நெறியை வளர்ப்பதில் பெரிதும் பங்களிக்கும் சூழல் குடும்பமே என்பதே ஆகும். பாடசாலைகள் சொல்லி தருவதை போல் சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் நெறிகளை வகுத்தோ அல்லது மார்க்கங்களின் கீழ் நின்றோ இறைவனை வழிபடுவது பக்தி என்று ஆகிவிடாது. அது ஓர் உன்னதமான உணர்ச்சி. அந்த உணர்ச்சியானது அன்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அல்லது இறைவன் மீது நாங்கள் செய்கின்ற மரியாதையாக இருக்கலாம். பொல்லா பிள்ளையாருக்கு தான் படைத்த நெய்வேத்தியத்தில் சிறிது கூட குறையவில்லை, அவர் உண்ணவில்லை என்று தனது தலையை முட்டிக்கொண்டு சென்ற அந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய அந்த அன்பு, நம்பிக்கை, பக்தி. அதே போலவே காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் ரச்சிப்பாரம் தோட்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுகத்தன் கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே என்ற பாடலில் சொல்லப்படுவது போல் தன் அப்பன் ஈசனின் கண்ணில் குருதி வடிவதைக் கண்டு தன் கண்ணை எடுத்து அப்பினாரே கண்ணப்பர். அவரினுடைய அந்த அன்பு, பேரன்பு பக்தியாக காணப்படுகிறது. இவற்றை கடந்து வந்தால்
கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாளி வெண்சங்கே என்று ரங்கநாதன் மீது தான் கொண்ட காதலை காட்டிய ஆண்டாளின் அந்த காதல் உணர்வு உண்மையான பக்தியாக காணப்படுகிறது. உன்றனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று அவனிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். எங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்திலே எங்களை படைத்து கண்ணை கொடுத்து தன்னை பார்க்கும்படியாக பண்ணி செவியை கொடுத்து தன்னை கேட்கும்படியாக பண்ணி வாயை கொடுத்து தன்னை பேசும்படியாக பண்ணி என்று சாதகமான அனைத்தையும் பண்ணி சாத்தியமான தன்னையும் காட்டுகின்ற அந்த இறைவனின் மீது நாங்கள் கொள்கின்ற அந்த உணர்வான பக்தியினை கல்வியோ பள்ளி சூழலோ ஏற்படுத்தி கொடுக்காது. அதற்கு குடும்ப சூழலே பொருத்தமானது என்பதுதான் எங்களுடைய வாதமாக காணப்படுகிறது. அந்த வகையிலே பக்திக்கும் தெய்வ சிந்தனைக்கும் தெய்வத்தை உணர்வதற்கும் கல்வி ஒரு தடையாக காணப்படுகிறது. இது என்னுடைய வாதம் அல்ல, வாத ஊரானுடைய கருத்து. ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் மெனைப்பல பிழைத்தும் காலை மலமுடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மகில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சுகர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைந்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெரும் துறை பரப்பினுள் மத்தம் களிறு அவாவிடை பிழைத்தும் கல்வியெனும் பல்கடல் பிழைத்தும் செல்வமெனும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவெனும் தொல்லிடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி, அதாவது நாங்கள் எதிலிருந்தெல்லாம் தப்பி பிழைத்து இறைவன் எனும் சித்தத்தை உண்டாக்க வேண்டும் என்ற பட்டியலில் கல்வியிலிருந்து தப்பி பிழைக்க வேண்டும் என்கிறார் மாணிக்க வாசகர். ஏனென்றால் கல்வி என்பது வரும்பொழுது எதையும் பகுப்பாய்வு செய்யும் திறன் எங்களுக்குள் வளர்ந்து விடுகிறது. அதே கண்ணப்ப நாயனார் அன்று படித்திருந்தார் என்றால் சிவனை கண்டுவிட்டு இவருக்கு மாமிசம் படிக்கக்கூடாது என்று எண்ணி இருப்பார். தான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை சிவனின் மீது தனது காலினால் அவருடைய கண்ணை பொத்தியதாக இருக்கட்டும், அனைத்து அந்த அன்பு மிகுந்த செயற்பாடுகளும் இல்லாமல் போயிருக்கும். என்று பேராசிரியர் திரு கண்ணப்பர் என்று ஒருவர் இருந்திருப்பாரே தவிர கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்ட அருளி என்று மாணிக்க வாசகர் புகழத்தக்க அத்தகைய ஒரு அன்பு பக்தியினை இந்த உலகம் கண்டிருக்க முடியாது. எனவே இங்கே பக்தியை வளர்ப்பதற்கும் தெய்வ சிந்தனையை உண்டாக்குவதற்கும் கல்வி சூழல் ஒருபொழுதும் பங்களிக்காது. அதே போலவே இன்றைய கல்வி சூழலை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால் வாரத்தில் 2 நாட்கள் தான் சமய பாடம். அந்த பாடத்தையும் எடுத்துக்கொண்டால் நோட்ஸ் எழுத வேண்டும், புத்தகம் வாசிக்க வேண்டும், ஆசிரியர் தந்த வீட்டு வேலை செய்ய வேண்டும், கொப்பி திருத்த வேண்டும், மாணவர்களுக்கான பரீட்சை வினாத்தாள்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று அதற்காகவே பாட வேலைகள் எல்லாம் போய்விட்ட பின்னர் எங்கே தெய்வ சிந்தனையை வளர்ப்பது, பக்தி உணர்வை வளர்ப்பது? எதிர்த்தரப்பினர் நினைக்கலாம், அவ பாடசாலைகள் சமய பாடங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்றால் ஆம், இன்றைய காலங்கள் சமய பாடங்கள் மனனம் செய்யும் பாடமாகிவிட்டது. விஞ்ஞானம் கணிதம் போன்ற பாடங்களில் எல்லாம் அதிக புள்ளிகள் எடுக்கும் மாணவர்கள் சமய பாடத்தில் குறைவான புள்ளிகளே எடுக்கிறார்கள். கேட்டால் அது மனனம் செய்ய வேண்டிய பாடம், பாடமாக்க வேண்டிய பாடம், அதை எப்படி படிப்பது என்கிறார்கள். இப்படி இருக்கையில் பாடசாலை சூழல்தான் பக்தியை வளர்க்கிறது, சமயத்தை வளர்க்கிறது என்று பேச வந்திருக்கும் இருதரப்பினரை பார்க்கும் பொழுது சற்று வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அதே போலவே பண்டிகை காலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பாடசாலைகளில் இட்ஸ் அ ஹாலிடே, ஹாப்பி ஹாலிடே என்று எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். ஏனென்றால் அங்கே பக்தியை வளர்க்கக்கூடிய உணர்வு பிள்ளைகளுக்கு தைப்பொங்கல் என்றால் சூரியனை வழிபடு, தீபாவளி என்றால் விளக்கேற்றி வைத்து இறைவனை வழிபடு என்று பக்தி உணர்வோடு அந்த பண்டிகைகளை கொண்டாடக்கூடியது குடும்பமாகத்தான் இருக்கிறது. எனவே இங்கே இன்றைய இளைஞரின் பக்திநெறியை வளர்ப்பதற்கு அதிகம் பங்களிக்கும் சூழல் குடும்பமே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறைபக்தியை வளர்ப்பதற்கு படிப்பதற்கு கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்றுதானே மாணிக்க வாசகரம் சொன்னார். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. ஆகவே கல்வி அறிவு தேவையில்லை. அதைவிட மேலாக பார்க்கிற பொழுது பாடசாலையிலே சமய பாடத்திலே என்ன செய்கிறார்கள்? 5 வருஷ பாஸ் பேப்பர் செய்தால் இந்த முறையும் சைவ சமய பாடத்திற்கு அப்படி என்றால் இந்த பக்தி சூழல் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் பாடசாலைகள் அவசியம்தானா? அதைவிட மேலாக வீட்டுச் சூழலிலே தான் அதை வளர்த்து விட முடியும் என்று சிவார்த்தன் பேசியிருக்கிறார். சிவார்த்தனுக்கு நான் நல்ல முறையாக பதில் சொல்கிறேன் சார், என்ன விடுங்கோ,
கார்த்திகன் கேட்கிறார். கார்த்திகன் இப்பொழுது பாடசாலை சூழல்தான் என்று பேச வருகிறார். தமிழை தந்தவர்களையும் தமிழுக்காக தன்னை தந்தவர்களையும் ஒரு கணம் சிந்தித்துக் கொண்டு இந்த பரந்தப்பட்ட அவையிலே வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இன்னேற வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களினுடைய பக்கத்திலிருந்து நாங்கள் சொல்ல வருவது இவ்வளவும் தான். உங்களினுடைய வீட்டுச் சூழல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், ஆனால் இன்று இல்லை, ஆதலால் இந்த பாடசாலை பங்களிக்கின்றது என்கின்ற ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் நாங்கள் சொல்லிவிட்டு செல்கிறோம். நீங்கள் எத்தனையோ உதாரணங்களை திருமுறையில் இருந்து எடுத்து காட்டினீர்கள், ஒப்புக்கொள்கிறோம். இன்றைய தலைப்பு இன்றைய இளையோரின் மத்தியில், இன்றைய இளைஞர்களினுடைய நிலை, இன்று குடும்பங்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் உற்று நோக்க வேண்டும். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அன்று இருந்ததை போன்று இன்று ஏதேனும் கூட்டு குடும்பம் இருக்கின்றதுவா? கிடையவே கிடையாது. இன்று கரு குடும்பம் தான் இருக்கின்றது. தந்தை, தாய், பிள்ளை மாத்திரம்தான். இதற்கு அடுத்ததாக தொழில் உலகிலே என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உழைக்க சென்றால் மாத்திரம்தான் அந்த குடும்பத்தினை நடாத்த முடியும். ஆகவே யார் இருக்கின்றார் உங்களுக்கு இந்த பக்தி நெறியை ஊட்டுவதற்காக, பக்தி நெறியை பற்றி சொல்வதற்காக உங்களுக்கு யார் இருக்கின்றார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதுவே கூட்டு குடும்பமாக இருந்திருந்தால் அங்கு இருக்கக்கூடிய பாட்டனும் பாட்டியும் எனக்கு நாயன்மார்களை பற்றி சொல்லி தந்திருப்பார்கள், அவர்களினுடைய பக்தி மார்க்கங்களை பற்றி சொல்லி தந்திருப்பார்கள். ஆனால் இன்று அவர்கள் இல்லை என்கின்ற பட்சத்திலே எனக்கு பாடசாலை என்கின்ற ஒரு விடயம் தேவைப்படுகின்றது. ஒரு வாழ்வியலாக இருந்த ஒரு பாடம், வாழ்வியலிலே பின்னி பிணைந்த ஒரு விடயம் இன்று எங்களுடைய கல்வி திட்டத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் அதனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும்? எங்களுடைய வாழ்வியல் தானே. ஏனென்றால் அந்த வீடு அதனை சரிவர கொடுக்கவில்லை. ஆதலால் தான் ஒரு வாழ்வியலையும் இன்று நாங்கள் பாடமாக்கி வைத்திருக்கின்றோம். உங்களை போன்று கடந்த கால வினாத்தாக்களை செய்தாவது பாருங்களேன் என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் இவை அனைத்துக்கும் வீடு அதனை சரிவர செய்யவில்லை என்கின்ற ஒரே ஒரு காரணம் இது மட்டும்தான் என்பதுதான் உண்மையான விடயம். இதுதான் நிதர்சனம். இதனை தாண்டி எவ்வாறு ஒரு வாழ்வியல் பாடமாக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கான பங்களிப்புகளை பாடசாலை வழங்குகின்றது. உங்களுக்கு பரீட்சை வைத்தாவது தோத்திர பாடல்களை பாடமாக்கு என்று சொல்லி அதனூடாகையாவது உங்களுக்கு பக்தி மார்க்கம் வரட்டும் என்று சொல்லி சொல்கின்றது என்று சொன்னால் நீங்கள் விட்ட பிள்ளைகளை திருத்துவதற்காக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இல்லை என்கின்ற ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கின்றது. இன்று அரசாங்கத்தினுடைய சுற்று நிரூபங்கள் வருகின்றன. நீங்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் சரி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சரி, எந்த விதமான இடைப்பாடு விதான செயற்பாடுகளை விட்டுவிட்டு சமயத்திற்காக பக்திக்காக ஒதுக்குங்கள் என்று சொன்னால் யார் கொண்டு போய் சேர்த்தது? இந்த தனியார் கல்வி நிலையங்களிலே இன்று வரை வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அங்கு காத்திருக்கின்ற தனியார் கல்வி நிலையங்களுக்கு முன்னாக நின்று காத்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களாலும் தான் இவ்வாறான ஒரு விடயம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் உங்களினுடைய சூழல் பங்களிக்கவில்லை. மாறாக நாங்கள் அதனை கட்டாயம் என்கின்ற பெயரிலாவது திணிக்கின்றோம். அதனூடாகவாவது ஏதாவது செய்யுங்களேன் என்று கேட்டால் அதற்கு இங்கு எந்த விதமான இடமும் கிடையாது. இன்று உங்களுடைய வீட்டுச் சூழல் எல்லாவற்றையும் தந்துவிட்டது என்று வைப்போமே, அப்பொழுது எதற்காக பாடசாலை? எதற்காக கல்வி கட்டமைப்பு? எதற்காக சைவ பரிபாலன சபை? எதற்காக சைவ வித்யாவிருத்தி சங்கம்? எதற்காக இவ்வாறான சைவ மாணவர்களினுடைய ஒன்றியங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது? நீங்கள் உங்களினுடைய பணியை தக்க வகையிலே செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் எதற்காக இவ்வாறான கல்வி கட்டமைப்புகள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது? நீங்கள் அதனை செய்யவில்லை. ஆகவே இதனூடாகவாவது ஒரு திணிப்பின் பெயரில், ஒரு கட்டாயத்தின் பெயரிலாவது கொண்டு வருவோம் என்று சொன்னால் அதற்கும் நீங்கள் முட்டு போடுகின்றீர்கள் என்றால் நீங்கள் தான் 2024ஆம் ஆண்டிற்குரிய சிறந்த வேடிக்கையாளர்களுக்கான விருதுக்கு சொந்தக்காரர்கள். இதனை விட ஒரே ஒரு விடயம், இன்று இருக்கக்கூடிய அனைத்து விதமான பெற்றோரினுடைய நிலைப்பாடு, ஐயோ என்னுடைய மகனுக்கு இந்த சமய பாடத்திலே மட்டும்தான் குறைவு, விஞ்ஞானத்திலே கூட, கணிதத்திலே கூட, எல்லாவற்றிலும் கூட ஏன் இந்த பாடத்தினை இதுவரை வைத்திருக்கின்றார்கள்? எதற்காக? ஒரு பாடமாக்கக்கூடிய பாடம் என்று சொன்னீர்கள், எதற்காக வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டால் இவ்வாறான மனநிலையை கொண்டிருக்கின்ற உங்களை போன்றவர்களினால் தான் இந்த நிலை. இதற்காக ஒரு வீட்டு சூழலை முடிக்க வேண்டியதை ஒரு கட்டமைப்பு வரை, ஒரு கல்வி கட்டமைப்புக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். ஒரு
வாழ்வியலை பாடமாக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அனைத்துக்கும் காரணம் நீங்கள் உரிய வகையிலே உங்களுடைய பணியை செய்யாது வந்துவிட்டு அன்று நடந்தவற்றை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறி மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலும் தான் ஏனைய இடங்களிலும் தான் வீட்டுச் சூழல் எப்படி இருக்கிறது? ஐயோ, என்ற டோட்டருக்கு தேவாரமே வராது, அவள் பாடவே மாட்டாள். என்ற சன் இருக்கிறார், அவர் ஒட்டிக்கோ கட்டிக்கோ கூட கட்ட மாட்டார். இது பெருமையாக சொல்கிற பெற்றோர்கள் இருக்கிற நிலையிலே எப்படி குடும்பச் சூழலால் பக்தி பயிரை வளர்த்து விட முடியும் கேட்கிறார் கார்த்திகன். இதற்கெல்லாம் பதில் சொல்லி குடும்பச் சூழல்தான், வீட்டுச் சூழல்தான் இன்றைக்கு ஒரு பிள்ளையினுடைய பக்தி பயிரை வளர்ப்பதிலே முன்னிற்கிற சூழல் என்று நிறுவுவதற்காக வைஷ்ணவி வருகிறார். அவையில் கூடியுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, அனைவருக்கும் என் இந்நேர வணக்கங்கள். அன்னைக்கு நிகராய் ஆசான் என தன் விரலை கொடுத்து பாரதத்தையே பேச வைத்த ஏகலைவன் போல் இளைஞர்கள் வாழும், உள்ளிருக்கும் ரத்தம் சீரத்தக்க ஏகலைவன் போல் இளைஞர்கள் வாழும், ஆன்மீகமே மொழி என்று குருவிற்கு பெருமை சேர்த்து குருவிகளாய் இளைஞர்கள் இருக்க, தீட்சை கொடுத்து ஆன்மீகம் வளர்க்கும் திருஞான சம்பந்தர் காலம் இல்லையடா இது. தொட்டதெல்லாம் தொழில்நுட்பம் என்று எட்டா உயரம் சென்று பரணியையே கிராமமாக்கி அங்கு பல சட்டம் போட்டு கஞ்சா கடத்தலிற்கு காரணமில்லா அடிமையாகி தண்டிக்கு ஆசான் வந்தால் தாண்டவமாடும் மனித உரிமையில் தன் பிள்ளை ஆன்மீகம் வழி நின்று ஒழுக்க சீலராய் வாழ வேண்டும் என்று பதறிப்போயிருக்கும் பெற்றோர்கள் காலம் ஐயா. தம்பி கார்த்திகன் வந்தார், பலதை கத்தி கத்தி பேசினார். ஐயா, அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவன், இவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி போல் ஒரே ஒரு பாடசாலையை மட்டும் உதாரணத்துக்கு கூறுவார் என்றார். நான் அதுபோல் இல்லாத 1000 பாடசாலையை இங்கே உதாரணத்திற்கு இழுத்து கொண்டு வருவேன். பாடசாலைகளில் பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும். அனைவருடனும் அந்த காலங்களில் பாடசாலைகளில் பத்தினரி வளர்ப்பதற்காகவே பண்டிகைகள் கொண்டாடினார்கள். நோக்கம் என்ன? பத்தினரி, ஆன்மீகம் என்ற அனைத்தையும் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும். ஒழுக்க நெறியுள்ள மாணவர்களை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான். இந்த காலத்தில் பாடசாலைகள் பத்தினரி சார்ந்த பண்டிகைகளை நடாத்துகின்றன. ஆனால் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட. வீட்டில் உள்ள பெரியோர்கள் இல்லாமல் விட்டார்களாம், கூட்டு குடும்பம் அற்று போனதாம். அதனால் அப்பொழுது இருந்த சமய கற்கைகளான அறிவும் இப்பொழுது உள்ள சமய கற்கைகளான அறிவும் குறைவுதான். ஆனால் அந்த குறைவான விகிதத்தை கூட பேணிக் கொண்டிருப்பது குடும்பம்தான். ஏனென்றால் 10 மாதம் பெத்தெடுத்து பச்சைப்பால் ஊட்டி சீராட்டி பாராட்டி பாட்டி சொன்ன கதைகளையும் தாத்தா சொன்ன கற்பனை கதைகளையுமாக ஆன்மீகம் மொழி நின்று திருஞான சம்பந்தர் போல் தன்னுடைய குழந்தையை எடுத்து 6 வயதில் பாடசாலைக்கு அனுப்பி பின் புலமை பரிசிலிட்டு அங்கே ஒரு வடிகட்டலுடன் சில பல பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அனுப்பப்பட்ட பின்பும் அங்கு இருவர்க்கத்தினர், ஒன்று மேலும் படித்தவர்கள், மேன்மை கொண்டவர்கள், உலக ரீதியில் முதன்நிலை பெறுபவர்கள், சிறந்தவர்கள், எதிர்கால சந்ததியினர், எதிர்கால தலைவர். இன்னொன்று கஞ்சா அடிப்பவர்கள், குடி குடிப்பவர்கள், பாடசாலை ஒழுங்கா வராதவர்கள், அத்தனை பிழையை செய்யும் இருவர்க்கத்தினர். ஆனால் இந்த இருவர்க்கத்தினரும் பாடசாலைகளுக்கு தெரிவாவது ஒரே ஒரு விடையினால் தான், புலமை பரிசில் சித்தி அடைந்தவர்கள். தரம் 5 புலமை பரிசில் பெற்றோர்களுக்கா மாணவர்களுக்கா? பெற்றோர்களுக்குத்தானே. அப்படி தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் புலமை பரிசில் சித்தியடைய செய்துவிட்டு இவ்வாறான ஒரு பிரபல பாடசாலைகளுக்கு அனுப்பிவிட்டு, இப்பாடா எந்த பிள்ளை நீ ஒழுக்கமா இருக்கும் என்று நம்பி அனுப்புற மாணவர்கள் அங்காளி பக்கம் கஞ்சா குடி அப்படி போடுவார்கள். இல்லை இல்லை, அங்கேயும் சென்று என்னுடைய மாணவன் அதில் பங்கு பெற்றுகின்றானா, சைவபரிபாலன சோதனைக்கு படித்து விட்டானா என்று இரவிரவாக பக்கத்தில் இருந்து தேவாரத்தை தானும் பாடமாக்கி அவனும் பாடமாக்கி அவனையும் பாடமாக்க வைத்து சைவபரிபாலன சபையில் தங்கப்பதக்கம் எடுக்க வேண்டும் என்று செய்யும் பெற்றோர்களுடைய மாணவர்கள் தான் அங்கே. ஏன் பாடசாலை பொதுமைப்பாடு இது ஒரு பழக்க வழக்கை தானே மத்தியில் வளர்க்க வேண்டும்.
அனைத்து மாணவர்களுக்கும் அதே பத்தினரியை தானே வளர்க்க வேண்டும். அனைவரும் ஒரு ஆசானின் கீழ் இருந்து அதே சமய பாடத்தை கேட்கும் பொழுது ஏன் ஒரு தர்க்கத்தினர் அவ்வாறும் இன்னொரு தர்க்கத்தினர் இவ்வாறும் இருக்கின்றார்கள்? அங்கே இருப்பது குடும்ப பின்னணி. அங்கே பெரிதும் நிலை நிற்பது குடும்ப பின்னணி. 98 புள்ளிகள் எடுக்கும் மாணவனும் அதே சமய பாடத்திற்கு 0 எடுக்கும் மாணவனும் ஒரே ஆசிரியரால் தான் கற்பிக்கப்படுகின்றான். ஆனால் அங்கே பின்னே இருந்து அம்மாக்களும் அப்பாக்களும் கஷ்டப்படும் ஒவ்வொன்றும் தான் இன்றைய மாணவர்கள் ஒழுக்க நெறியில் சிறந்து விளங்க காரணமாக இருக்கின்றது. இன்று கஞ்சா குடி அத்தனையும் எங்கே அதிகமாக பரவுகின்றது என்ற கேள்வி அதிகம் எழுந்தது. 2018ஆம் ஆண்டில் 15% இருந்த கஞ்சா 2019 கொரோனா காலம் வந்தவுடன் திடீரென சற்று குறைந்தது, 5%. மாணவர்கள் மத்தியில் பரவவில்லை என்றால் குடும்பத்தில் இருந்தார்கள். குடும்பத்திற்குள்ளே இருந்து தந்தை தாய் அப்பத்தான் தெரிந்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் உங்களுடைய பரம்பரை இருக்கின்றது என்றெல்லாம் தெரிந்துவிட்டு திடீரென திறக்கப்பட்ட கிளிகள் போல பறந்து வெளியே வந்தார். திடீரென அதிகரித்தது. பாடசாலைகள் திறந்தது 19% அதிகரித்து இன்று பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாடசாலைகளில் கடத்தப்படுகிறது. ஐயா, 27% கஞ்சா. ஏன் காரணம்? ஒழுக்கநெறி பாடசாலைகளில் தான் வளர்கின்றது என்றால் ஏன் இன்றும் கஞ்சா போன்ற அவ்வாறான தவறான ஒழுக்கநெறிகள் பாடசாலைகளில் தான் போடப்படுகின்றன? எனவே இப்பொழுது சற்று கொஞ்சமாக இருக்கும் பத்தினரியை காப்பாற்றுவது கூட பாடசாலையை விட பெரிதும் குடும்பமே என என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு பத்தினரி கொஞ்சமாவது பேணப்படுகிறது என்றால் அது குடும்பத்தால் தான் என்று வைஷ்ணவி உரைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பாடசாலைகள் எப்படி மேம்பட்டு நிற்கின்றன என்று நிறைவாக வாதம் செய்வதற்காக கிளிநொச்சி கனிஷ்டா பாடசாலையினுடைய உயர்தர வகுப்பிலே பயோசயின்ஸ் படிக்கிற மாணவி தரணிகா வருகிறார். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். பக்தி நெறி என்கின்ற பொழுது நாம் இறைவன் மீது வைக்கின்ற அபாரமான ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வளர்த்தெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இறைவனை பற்றியும் அந்த சமயத்தை பற்றியும் பூரணமான விளக்கம் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அப்படிப்பட்ட விளக்கத்தை தரக்கூடியவர்கள் பயிற்றப்பட்ட ஆசிரியர்களே. அவ்வாறான ஆசிரியர்கள் இருக்கும் இடம் பாடசாலை சூழலே. இப்போ உதாரணத்துக்கு வீட்டை போய் நானோ என் தங்கச்சியோ யாரோ போய் அம்மாட்ட சமயம் சார்ந்து ஒரு டவுட் கேட்க போகிறேன். அம்மா ஒருக்கா 3 தேவார முதலிகள் யாருன்னு சொல்லுங்கொண்டு கேட்டால் தெரியாது. 63 நாயன்மார்கிட்ட பேர் இருக்கா, கூகுள் இருக்கு, யூடியூப் இருக்கு, இப்போ கூகுளே யூடியூப். நான் எனக்கு வேலை அடாக்கு, நான் இங்கே டிக்டாக்ல லைவ் போடணும், எத்தனை லைக்ஸ் வந்து பார்க்கணும், கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணணும். நீ என்னன்னா 63 நாயன்மாரும் 3 தேவார முதலிகளும் கொண்டு இருக்கிறேன் தான் இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறார். இதே ஆசிரியர்களாக இருந்தால் அவர்கள் அதுக்கண்டே பயிற்றப்பட்டு எல்லாம் இந்த சமயத்தை படிப்பதற்கு நிறைய நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களை சற்றேனும் கற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆசிரியர்கள். அவர்கள் சற்றேனும் சமயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி தருவார்கள். அதிலிருந்து நான் இந்து சமயம், நான் இந்த சமயத்தில் தான் இருக்கிறேன் என்று ஆசிரியர்களால் தான் பிள்ளைகளுக்கு தெரிய வருது. இந்த பக்தியிலையும் பயபக்தி தேவைக்கு பக்தி என்று இருக்கு. இதே மாதிரி அதுக்கு ஒரு நல்ல ஒரு குட்டி கதை எந்த அனுபவத்தில் இருந்தே சொல்றேன். ஏதாவது ஒரு நல்ல நாள் பெருநாள் என்றால் எங்கட வீட்டை அம்மா ஒரு நேத்திக்கு படைச்சு போட்டு தான் சாப்பிடணும் என்று ஒரு மோதகமோ வடையோ அவிச்சு வச்சு நெய்வேத்தியம் செய்கிறார். அதை என் தங்கச்சி மிக நல்ல குளப்படியாக இருந்து கொண்டும் அந்த படைத்த மோதகத்தில் 2 எடுத்துருவோம், நல்ல வடையை எடுத்து சாப்பிட்ருவோணுமென்று தான் அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அவன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு மட்டும் தனியாக கேட்கும். அம்மாட்ட போய் கேட்பாள், அம்மா 2 எடுக்கட்டாண்ட. இல்லை சாமி கண்ணுக்கு குத்தும், இல்லாட்டி சாப்பிட்டது செரிக்காது, வயிற்று குத்தும். இப்படி சொல்ல அவளும் சொல்லுவாள், என்னடா இது மோதகத்தை சாப்பிட்டாலாம் கண்ணுக்கு குத்துற ஒரு சாமியாண்டு தேவையற்ற தப்பான அபிப்பிராயத்தை தான் அது உருவாகுமே தவிர சமயத்தை வளர்க்கணுமோ அது உண்மையாகவே இதுக்கு தான் இருக்கு. விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை அம்மா அம்மார் கொடுக்க மாட்டினோம். இதே ஆசிரியர்கிட்ட போய் ஏன் டீச்சர் இப்படி நெய்வேத்தியம் செய்தா பிறகுதான் பொறுமையாக இருந்தா பிறகுதான் சாப்பிட சொல்லி நம்ம போய் கேட்டிருந்தா அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு மெனக்கட்டுப்பாட்டினை வளர்க்க வேண்டும், சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை இதற்காகத்தான் இப்படி செய்கின்றார்கள் என்ற விஞ்ஞான ரீதியான உண்மையான விளக்கத்தினை கொடுக்கக்கூடியவர்கள் பாடசாலை சூழலில் இருக்கின்ற ஆசிரியர்களே தவிர ஃபேஸ்புக் யூடியூப் என தெரியும்
முடியும். பிள்ளைகளே இருக்கின்றனவா என மறந்து போன பெற்றோர்களால் இதனை செய்துவிட முடியாது. இதனை விட சமயத்தவர்களாக நமக்கு மிகவும் ஒரு பங்கு இருக்கின்றது தீட்சை பெற்றுக்கொள்ளல். இன்றைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் கொண்டே தாங்களா முன் கொண்டு போய் தீட்சை பெற வைக்கணும் பார்ப்போம். அங்கே ஒன்றும் இல்லை. அவையில் சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ் 100 தண்டை பிள்ளை 3 மார்க்ஸ் எடுத்திருந்தா பக்கத்து வீட்டு பிள்ளை எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கன்னு தான் பார்க்கணும். பக்கத்து வீட்டு பிள்ளை தீட்சை பெற்றிருக்கா என்ற பிள்ளை சமயமாக தான் இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு இங்கே ஒருத்தருக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி அவர்களும் சமயத்தில் ஒரு தேவைக்கு கடவுளை கும்பிடினமாண்டு கேட்டால் அதுவும் இல்லை. அவையில் வைக்கிற நேர்த்தி கடன் எல்லாம் அதுதான் பெரிய ஹைலைட்டாக இருக்கும். எப்படி வைப்பினோம்டா இப்போ பூரா எல்லாம் பழமர கண்டுகள் நிற்கிதண்டா அதெல்லாம் காய்ச்சி நல்ல விளைச்சல் தந்தா முதல் பழம் என்ற பிள்ளையா இருக்கு, முதலாவது என்ற கடவுளுக்கு சொல்லுவினோம். அதுவும் அந்த கிணத்தடியில் நிற்கிற அதுக்கு பக்கத்தில் நிற்கிற மரம் காய்ச்சாதான் உனக்கு அந்த பழம் என்று சொல்லுவினோம். அது பிறகுதான் தெரியும் ஒன்று ஆண் மரமா இருக்கும் அல்லது பொய்ப்பூ பூக்குற மரமா இருக்கும். 4-5 நேர்த்தி எல்லாம் சேர்த்து ஒரு பானையில முடிக்கிறது. நெல் வெட்டினதுக்கும் அதுக்குத்தான், அறுவடை வந்ததும் அதுக்குத்தான், பிள்ளைக்கு பேரன் பிறந்ததும் அதுக்குத்தான். ஏதோ ஒரு போற போக்கில் செய்து விட்டு போறார்களே தவிர இதற்காகத்தான் நேர்த்திக்கடன் செய்கின்றார்கள், நமது சமயத்தில் எதற்காகத்தான் இறைவனை வழிபடுகின்றார்கள் என்ற தெளிவினை அவர்களுக்கே தெரியாத போது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவ்வாறு சொல்லிக் கொடுக்க முடியும். வளமையான பாடசாலைகளை விட அறநெறி பாடசாலைகள் கூட ஒரு பாடசாலை தான். மாணவர்களுக்கு அதுவும் ஒரு பாடசாலை தான். அறநெறி பாடசாலை என்கின்ற பொழுது அது ஆலயங்களிலேயே இருக்கின்றபடியால் ஆலயங்களுக்கு கட்டாயம் கடைசி பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை கட்டாயம் அதில் போய் கால கழுவி உள்ளுக்கண்டாலும் போகிற நிலைமையை அறநெறி பாடசாலைகள் கொண்டு வரும். அதன் மூலம் ஓமோம் இதுக்குத்தான் விளக்கேற்றினம், இதுக்குத்தான் திருநூறு பூசணம் என்று ஆசிரியர்களால் தான் சொல்ல முடியுமே தவிர பெற்றோரால் சொல்ல முடியாது. இதை நாங்க சொன்னா நாங்க துரியோதனர், அவர் 2 பேரும் தர்மர். இப்படித்தான் இருக்கின்றதே தவிர நிலைமை வேறாக சென்று கொண்டிருக்கின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்கே அவர்களுக்கு நேரம் இல்லாத போது எவ்வாறு சமயத்தை பற்றி அவர்களுக்கு முதலில் தெரியுமா என்று கேட்டாலே இன்றைய பெற்றோர்கள் மாணவர்களை புள்ளி திட்டமும் டாக்டர் இன்ஜினியரா போற உனக்கு என்னத்துக்கு மாணி விழால சரஸ்வதி பூசையில் எதுவும் கோலம் போட சொல்லி மாலை கட்ட சொல்லி சொன்னா ஓ நாளைக்கு நேற்று வச்ச மார்க்ஸ் எத்தனை உனக்கு அதுகளை பார்க்க காணல அந்த ஒன்றை கூட்டுவோம் அதெல்லாம் இல்லை. இப்போ புள்ளியில கோலம் வச்சு நாரிலையோ நூல்லையோ மாலை கோக்குறேன்ட்டு பள்ளிக்கூடத்திலேயும் அங்கே சொச்சமாக சொல்லி கொடுக்குறோம், அதையும் விட மாட்டினோம். அப்படியான பெற்றோர்கள் இருக்கிற இடத்துல இன்றைய காலத்தில் இளையோருக்கு பக்தி நிறைய குடும்பம் சொல்லி கொடுக்குதான். இதுக்கு மிஞ்சியும் இவர்கள் இல்லை குடும்பம் தான் என்றால் மணித்துளிகள் 5 மணியை தாண்டி போய்கொண்டிருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு விடைபெற்று செல்கின்றேன். நன்றி. இனி தீர்ப்புரையாக சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். நாளைய எங்கள் மண்ணை பிரதிபலிக்கக்கூடிய இளம் பேச்சாளர்கள் இன்று இந்த மேடையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் தேவை. நல்ல முறையிலே இந்த சபையை ஆண்ட இந்த பிள்ளைகளுக்கு ஒரு முறை கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். பக்தி நெறி என்பது என்ன என்று கேட்டால், பக்தி என்பது வடமொழி சொல். அதற்கு இணையான தமிழ் சொல் அன்பு. ஆகவேதான் இங்கே சிவார்த்தனம் சொன்னார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னுப்பில் என்னையும் ஆள் கொண்டருளி என்று மாணிக்க வாசகர் கோத்தும்பியிலே பாடுகிறார். அப்பர் பெருமான் சொல்வார், பக்தி நெறி எது தெரியுமா? இறைவனை பற்றி பிடிப்பதற்கு வழி எது தெரியுமா? சங்கநிதி, பதுமநிதி, இந்த IMF மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்கள் சங்கநிதி பதுமநிதி 2 தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும் மங்குவார் என்கிறார். அவர்கள் எல்லோரும் மங்குபவர்கள், வீணா போனவர்கள். அடி வீணா போனவனே என்று திரைப்படங்களிலே எல்லாம் பேசுகிறார்கள். மங்குவார், அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். இப்போ யாரை மதிக்க போற? பிறகும் சொல்கிறார், மாதவர்க்கே காந்தர் அல்லாராகில். இறைவன் மீது அன்பு வைக்காமல் மாதவர்க்கே காந்தர் அல்லாராகில், அவர் இறைவன் மீது அன்பு கொண்டு அங்கமெல்லாம் தொழுது அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும்
கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அவரைத்தான் கும்பிடுவோம் அப்பா. இறைவன் மீது அன்பு செலுத்துகிறவர்களைத்தான் நாங்கள் வழிபாட அற்றுவோம். தொண்டு என்பது பற்றித்தான் நாங்கள் முதன்மைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த தொண்டு தான் மேலான பக்தி. இறைவனுக்கு தொண்டு செய்தல், இறை அடியவர்களை இறைவனாக கருதி தொண்டு செய்தல். அந்த தொண்டு அன்பால் விளைவது, பக்தியால் விளைவது. அப்படி என்று பார்க்கிற பொழுது பாடசாலைகளும் அவற்றைத்தான் பயிற்றுவிக்கின்றன, குடும்பங்களும் அவற்றைத்தான் பயிற்றுவிக்கின்றன. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு இளம் குடும்பஸ்தர், அவனுக்கு இப்பொழுதுதான் பாலர் வகுப்பிலே பிள்ளை படிக்கிறது. இன்னை ஒரு நாள் கண்டுவிட்டு கேட்டான், அங்கிள் உங்களை எங்கேயோ கண்ட மாதிரி இருக்குது. எனக்கு என்னடா இவன் இப்படி சொல்கிறானே. அவன் அடுத்த வார்த்தை நான் பேச விடாமல் சொன்னான், என்னோட ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களோ என்றான். இல்லை என்றேன். அப்போ இன்ஸ்டாவில் எனக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாதுன்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொன்று கேட்டான். டிக்டாக் செய்கிற நீங்களோண்டு கூட கேட்குறான். கேட்டுட்டு நான் சொன்னேன், இடையப்பா நான் உண்ட பக்கத்து வீட்டில் இருக்கிறேன்னடா. பக்கத்து வீட்டில் இருக்கிறவனையே தெரியாமல் ஃபேஸ்புக்கில் வாரியோ டிக்டாக்கில் வாரியோண்டு கேட்குற அளவில் இன்றைக்கு இளையவர்கள் இருக்கிறார்கள், வீட்டுக்காரர் இருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் பரிகாரம் பாடசாலையிலே தானே இருக்கிறது. பாடசாலையிலே தான் எது சரி எது பிழை என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகைமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய அரச தொழிலும் அதுதான், ஆசிரியர்களை உருவாக்குகிற ஒரு கலாசாலை. அதற்கு பொறுப்பாக செயற்படுகிறேன். ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், எல்லா ஆசிரியர்களும் தகமை சார்ந்தவர்கள் தானா என்று அடுத்த கேள்வி வரும். கவிஞர் சோப்பா என்று இந்த மண்ணிலே இருக்கிற ஒரு பெரியவர் அடிக்கடி எனக்கு சொல்லுவார், எழுதியும் வைத்திருக்கிறார், இன்றைக்கு பல சமயவாத்திமார் அது என்ன சமயவாத்திமார்? சைவ சமயமோ ஏதோ சமயமோ படிப்பிக்கிற சமயவாத்திமார். சமயத்துக்கு டைம் டேபிளில் பாடம் காணாதண்டு சமயத்துக்கு பாடம் படிப்பிக்கிற சமயவாத்திமார். பாடசாலைகளிலே அப்படியான ஒரு துர்ப்பாக்கிய நிலை கூட இருக்கிறது. பெரும்பாலும் சமய பாடத்தை ஒரு பரீட்சையிலே இலகுவாக சித்தி எழுதிவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலே படிக்கிற மாணவர்களும் படிப்பிக்கிற ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஒரு சமூகத்தை பாடசாலை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாடசாலையிலே விழாக்கள் வைக்கிறோம். ஒரு சமூகத்தை பாடசாலை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோவில் வைக்கிறோம், வழிபாடாற்ற கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்படி வைத்துவிட்டு ஜீன்ஸுக்கு மேலே வேட்டி கட்டி கொண்டு போகிறோம். அவசரம் அவசரம் என்று அவசர உலகிலே பல கூடாத பண்புகளையும் நாங்கள் வளர்த்து காட்டுகிறோம். மறுபுறத்திலே குடும்பத்தை எடுத்தால் கூட குடும்பமும் பல்வேறு பங்குகளை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு குடும்பங்கள் என்ன என்று கேட்டால், இந்த தென்னிந்திய தொலைக்காட்சி தொடர்களிலும் சினிமாக்களிலும் மூழ்கி போய் இருந்து கோவிலுக்கு போவதென்றால் இந்த சீரியலை விட்டுட்டு கோயிலுக்கு போயிடாது, பிக் பாஸை விட்டுட்டு சூப்பர் சிங்கர் அந்த டைம் போயிடாது. அப்படி இந்த சமூக ஊடகங்கள் எங்களை சிதறடித்து கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்கிறோம். இதற்குள்ளேதான் சமயம் பற்றிய நம்பிக்கை, பக்தி பற்றிய நம்பிக்கை கொண்டு எங்கள் வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டி இருக்கிறது. இங்கே சொன்னார்கள், பாடசாலைகள், சில பாடசாலைகள் பக்தி பயிரை வளர்க்கின்றன தான். நான் பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அப்படி சில பாடசாலைகள் இருக்கின்றன தான். ஆனால் எனக்கோ அல்லது நண்பர் விஜயசுந்தரத்திற்கோ அப்படியாக பக்தி பயிர் வளர்க்கிற பாடசாலை சூழல் வாய்க்கவில்லை. அப்படி என்றால் இந்த ஈடுபாடு எப்படி வந்தது என்றால், எங்கள் ஊரிலே கோவிலிலே எங்கள் பெற்றோர் காட்டிய வழியிலே தான் வந்தது. ஆகவே பெற்றோர் தான் இந்த பிள்ளையை இந்த பாடசாலைக்கு கொண்டு சென்று விடு என்று கொண்டு சென்று விடுவதும் பெற்றோருடைய கையிலே தான் தங்கியிருக்கிறது.
உங்களுக்கு தெரியாது இந்த பாடசாலைக்கு போனால்தான் பக்தி பயிர் வளரும், அது பெற்றோருக்கு தெரியும். ஆகவே ஒரு வகையிலே பார்த்தால் பாடசாலையிலே நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், வீட்டிலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எதற்கெடுத்தாலும் ஆசிரியர்களும் மார்க்ஸில் குறைஞ்சால் என்ன, குளப்படி விட்டால் என்ன, நவராத்திரி பூசைக்கு வெராட்டிக்கு என்ன, சில வாசகங்களை பாடமாக்கியே வச்சிருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட் கொடுக்கல ஆசிரியர் எழுதுகிற ஒரே வாசகம், குறைந்த பாடங்களில் கூடிய கவனம் எடுக்கவும். நானும் அப்படி எழுதி வச்சிருக்கிறேன். குறைந்த பாடங்களில் கூடிய கவனம், கொஞ்சம் குளப்படி செய்கிறவனுக்கு பெற்றோர் வந்து சந்திக்கவும். பெற்றோரிடம்தான் சரண்ட பண்ண வேண்டிய காலம். இங்கே கேட்டார்கள், பாடசாலையில் எல்லோருக்கும் வைத்து கற்பிக்கிறார்களே, அப்படி என்றால் எல்லோரும் எல்லாம் சித்தியடைய வேண்டும், சிலர் தானே சித்தியடைகிறார்கள் அல்லது பலர் தானே சித்தியடைகிறார்கள், சித்தியடையாமலும் விடுகிறார்களே என்றால் அது அவரவர் பரம்பரை பண்பு, அவர்கள் உள்வாங்குகிற பழக்கம். குடும்பத்திலும் அப்படி வரலாம். ஆனால் குடும்பத்திலே ஒரு தனிப்பட்ட நபர் மீது அதிகம் செல்வாக்கு செலுத்தக்கூடியது குடும்பம். 6 மணித்தியாலம் பாடசாலை என்றால் மிச்ச நேரமெல்லாம் அப்பா அம்மாவின் கொண்ட்ரோலில் தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவேதான் இப்பொழுது அரசாங்க அதிபர், முதலிலே இருந்த அரசாங்க அதிபர் சிவபால சுந்தரனார் முன்மொழிந்ததை இப்பொழுது அரசாங்க அதிபராக இருக்கிற திரு பிரதீபன் அவர்களும் வழிமொழிந்து இப்பொழுது நடைமுறைப்படுத்த பாடாய்ப்படுகிறார்கள், மன்றாடி நிற்கிறார்கள். வேலன் சுவாமிகள் தான் அந்த முன்மொழிவை முதலிலே கொடுத்தவர். வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தயவு செய்து டியூஷன் வைக்காதீங்கோ, பிள்ளைகளை கோவிலுக்கு போக விடுங்கோ. அப்படி என்றால் ஆசிரியர்களிடம்தான் அந்த வேண்டுகோள். ஆனால் பெற்றோர் அந்த உணர்வை பெற்றால்தான் என் பிள்ளை கட்டாயம் ஆன்மீக நெறியிலே செல்ல வேண்டும் என்கிற உணர்வை பெற்றால்தான் அந்த பிள்ளை உரிய இடத்திற்கு செல்லும். ஆகவே பாடசாலை பருவத்திலே பெருமளவிற்கு அது சட்டபூர்வமாகவும் சரி சட்டபூர்வம் இல்லாமலும் சரி பிள்ளையினுடைய தீர்மானத்திலே அதிக பங்களிப்பை செய்கிறவர்கள் பெற்றோர்களாக இருக்கிற காரணத்தால் பக்திப்பயிர் வளர்ப்பதிலே, இன்றைக்கெல்லாம் நீங்கள் இங்கே வருவதற்கு பெற்றோர்தான் சம்மதம் தந்து உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள், பக்திப்பயிர் வளர்ப்பதிலே அதிக பங்களிப்பை செலுத்தக்கூடிய சூழல் வீட்டுச் சூழல் தான் என்று தீர்ப்பாக சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பை இந்த ஆண்டும் நல்கிய தென்னாடு சிவமடத்தினுடைய சைவ மாணவர் சபையினருக்கு மனங்கனிந்த நன்றியை சொல்லி அடுத்தடுத்த வருடங்களிலும் மேன்மேலும் பொலிவு பெற்று இந்த விழா சிறந்தோங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிவா. இளையவர் அரங்கமாகிய பட்டிமன்றத்தை ஆக்கப்பூர்வமாகவும் அடுத்த தலைமுறைக்கு ஊக்கபூர்வமாகவும் எமக்கு ஆக்கி அளித்திருக்கக்கூடிய கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் அதிபர் செந்தமிழ் சொல்லருவி ச லலீசன் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு பட்டிமன்றத்தில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பட்டிமண்டப நிகழ்விலே பங்கு பெற்றி இருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறப்பு செய்வதற்காக இன்றைய நாள் சிறப்புரை ஆற்றுவதற்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் ஐயா அவர்களை அன்போடு அரங்கத்துக்கு அழைத்து நிற்கின்றோம். நன்றி.